இந்த மழைக்கு ஏதாச்சும் சூடா செஞ்சு சாப்பிடலாமேன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸா டீ கடையில கிடைக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு போண்டா தான் பண்ணியிருந்தேன். கடையில கிடைக்கிற மாதிரி நல்ல மொறு மொறுன்னு உள்ள வந்து சாஃப்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். 1 கப் அளவு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமா வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு, ஒரு விஸ்க் வச்சு எல்லாத்தையுமே ஒண்ணா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கெட்டியான பேட்டரா இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 உருளைக்கிழங்க வேக வச்சிருந்தேன். அதையும் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டு, இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, அதில சோம்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துட்டு, ஒரு பச்சை மிளகாவ கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோடவே நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் உள்ள ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. குட்டியா பால் அளவுக்கு எடுத்துட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பஜ்ஜி மாவுல டிப் பண்ணிட்டு, சூடா இருக்க எண்ணெயில பொரிச்சு எடுத்துற வேண்டியதான். இந்த மலைக்கு சுட சுட போட்டு எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. முன்னாடிலாம் உருளைக்கிழங்கு போண்டா நெறைய கடைங்கள்ல வச்சிருப்பாங்க. இப்ப ரேரா தான் கிடைக்குது. ஒரு சில கடைங்கள்ல தான் கிடைக்குது. அதனால வீட்லயே ரெடி பண்ணிட்டேன்.